அரசியல் பரபரப்பை கிளப்பும் சம்பவம். 77வது வார்டு கவுன்சிலர் ராஜலட்சுமிக்கு எதிராக பொதுமக்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். கட்சி மாற்றம், சர்ச்சையான பேட்டி, மேலும் பல குற்றச்சாட்டுகள். இந்த விவகாரம் தற்போது பெரும் விவாதமாக மாறியுள்ளது. கோவை மாநகராட்சி தெற்கு மண்டலத்துக்குட்பட்ட 77வது வார்டு கவுன்சிலராக இருந்த ராஜலட்சுமி திமுகவிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தது அரசியல் வட்டாரத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சந்தித்து இணைந்த அவர் திமுகவில் பெண்களுக்கு மரியாதை இல்லை எனவும், கட்சி நிர்வாகிகள் கேபிள் மணி மற்றும் மாவட்ட செயலாளர் ரவி குறித்து சர்ச்சையான கருத்துக்களையும் வெளியிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கோவை செல்வபுரம் பகுதியில் இன்று காலை பொதுமக்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராஜலட்சுமி மீது கடும் எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கோஷமிட்டனர். மேலும் ராஜலட்சுமி தகாத உறவில் இருப்பதாக ஆதாரத்துடன் கூடிய வீடியோ வெளிவந்துள்ளதாகவும், இதனால் இவர் பெண்களின் பாதுகாப்பு குறித்து பேசுவதற்கு தகுதியில்லை. மேலும் தற்போது திமுக கவுன்சிலர் ராஜலட்சுமி இணைந்துள்ள அதிமுக கட்சியில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மற்றும் கட்சியில் உள்ள ஆண்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் எனவும், ராஜலட்சுமி தேர்தலுக்காக வார்டுக்குள் நுழைந்தால் செருப்பால் அடிப்போம் என்றும் பொதுமக்கள் கொந்தளிப்புடன் தெரிவித்தனர். இது தொடர்பாக காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோஷமிட்டுள்ளனர். இந்த போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு கோஷமிட்டனர். இதனால் செல்வபுரம் பகுதியில் சில நேரம் பதற்றமான சூழல் நிலவியது. வணக்கங்க, என் பேர் மகேஸ்வரிங்க. 77வது வார்டு பொதுமக்கள் சார்பாக நான் பேசுகிறேன். இந்த ராஜலட்சுமிங்கிற கவுன்சிலர் 77வது வார்டில் இந்த 3 வருஷமாக ஒரு வேலை செய்யலை. கவுன்சிலருன்னு பதவி வாங்கிட்டு போனதோடு சரி, அதுக்கப்புறம் எதுக்குமே இங்கே வந்து ஒரு வேலை கூட செஞ்சு தந்ததில்லை. நாங்கள் கூப்பிட்டா வரவே மாட்டேன். இந்த ஏரியாக்குள்ளார பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறாள்ல, அவள் என்ன பெண்களுக்கு பாதுகாப்புக்கு இங்கே செஞ்சா? நாங்கள் ஓட்டுக்கு இப்போ இந்த ரீசனாக எல்லா பூத்துலேயும் எல்லா வேலையும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது பொருள் கொடுக்கல, ஏமாற்றிட்டாங்க. மணி கவுன்சிலர் வந்து நாட்டாமல் பண்ணுறாங்க. அதெல்லாம் இவளுக்கு தேவையில்லாத வார்த்தை. முதல்ல எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இவ கொடுத்தா? ஒரு குடும்பத்தையே அழிச்சு, ஒரு சேட்டோட குடும்பம், இதை பாருங்க, அது பேப்பர், ஒரு குடும்பத்தை அழிச்சு D2ல இவளோட கேஸ் இருக்குது. இதெல்லாம் நியாயமா? இவ வந்து பெண்களை பத்தி பேசுறாள் தரக்குறவா? ரெட்டை இலையில போய் இப்ப சேர்ந்து இருக்கிற கட்சியை பத்தி நீ பேசக்கு தகுதியே இல்லை. நீ ரெட்டலைக்காரங்கெல்லாம் ஜாக்கிரதையா இருந்தவங்க, ஆண்கள் பாதுகாப்போட இருங்க. என்னங்க, யாரும் ஏமாந்துடாதீங்க. இப்ப ஏமாத்துறதுக்காகத்தான் யாரையோ பிடிச்சி உள்ள வந்திருக்கிறான். இந்த ஏரியால 77க்கு வார்டுக்கு ஓட்டு கேட்க வந்தா செருப்பால நான் அடிப்பேன் கண்டிப்பா. அவளுக்கு தகுதியே இல்லை இந்த ஏரியால. அது கட்சிக்குள்ளார போறதுக்கு தகுதி இல்ல. சொக்கம்போதூருக்குள்ள இவ போனா இப்ப ரெடியா இருக்கா. வீட்டை உடைச்சு காலி பண்ணிடுவாங்க இவளை. அந்த அளவுக்கு காண்டா இருக்கிறாங்க எல்லாரும் ஜனங்களும். இவெல்லாம் லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு ரோஸ் பவுடர் அடிச்சுக்கிட்டு, அதான் சொல்லக்கூடாது, அது அவளோட இது மயக்கறக்காக அடுத்த கட்சிக்கு போய் கீழ்த்தரமா மணியண்ணனை பத்தியோ மாவட்டத்தை பத்தியோ பேசுறதுக்கு தகுதி இல்லை. ஆகுனா மணியண்ணனுக்கு நாங்க கால் பண்ணணும். எங்க ஏரியால அவங்கதான் வந்து வேலை செஞ்சு தராங்க. என்ன, அவங்கதான் வந்து திச்சு போயிடுச்சு, கரண்ட் போயிருச்சு, ஒரு மழை தண்ணி வந்தா நிறைஞ்சிருச்சுன்னா அவங்கதான் ஓடி வந்து எந்நேரம் மணி 12 கூட இங்க திச்சு தண்ணி எடுக்கிறதுக்கு அவர் வராரு. அவங்கதான் வேலை செய்யறாங்க. அவங்களையெல்லாம் பத்தி எந்த கட்சிக்குள்ள. ஆனா இப்ப கவுன்சிலரா வந்து நம்ம வேலுமணி அண்ணன் கூடிய வண்டியில எதிரியா ஜீப்ல வந்தா கண்டிப்பா அண்ணன் முன்னாலே நான் பேசுவேன், அடிப்பேன். இவ வர்றக்கே தகுதி இல்லை. அதனால ஜாக்கிரதையா, ரெட்டல் ஆண்கள் எல்லாம் ஜாக்கிரதையா இருங்க. இந்த ராஜலட்சுமிங்கிறவங்க வந்து எந்த பொறுப்புக்கும் எங்களோட இதுக்கு பாதுகாப்புக்கும் இல்லை, வீடு தேடி வந்ததும் இல்லை. நாங்கள் கால் பண்ணி சொன்னால் எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் அவங்க கொடுக்கறது இல்லை. நம்ம எந்த கால் பண்ணி நம்ம சொன்னாலும் அவங்க வந்து நம்மளை மதித்து வர்றதில்லை. அதே மாதிரி நம்ம மனசில் இருக்கிறத ஃபோன் பண்ணி சொன்னால் அவங்க நம்மளை குரூப்லேருந்து எடுத்து நம்மளை அவமதிக்க தான் செய்கிறாங்கன்னு தவிர எந்த இதுவும் எங்களுக்கு வந்து செய்யலைங்கண்ணா. சரிங்க, இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் ரொம்ப பார்த்துருக்காங்க. ஆனால் இதையெல்லாம் வெளியிட்டதுக்கு எல்லாத்தையும் பழிவாங்க தான் செஞ்சுருக்காங்கன்னு தவிர அவங்க எங்களுக்குன்னு எந்த ஏரியாவில் வந்து எதுவும் பண்ண கிடையாது. அதனால நீங்கள் யாரும் இந்த அதிமுகவில் சேர்ந்ததுக்கு எல்லாரும் பாதுகாப்போடு இருங்கன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து பேசிக்கிறோம். அதே மாதிரி அதிமுகவில் இருக்கிற எல்லா ஆண்களோட பெண்களும் நல்ல ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. ஏன்னா உங்க ஆண்களை வளைச்சு போட்டு 77ல பண்ண தப்ப திருப்பி எல்லாருமே பண்ணுவாங்கங்கிறது வாக்குறுதி கொடுக்கிறோம். எங்க ஏரியால மணியண்ணாங்கிறவரு எல்லாமே எங்களுக்கு நல்லதுதான் செஞ்சிருக்காரு. எந்த தப்பான ரீதியிலையும் எதுவுமே பண்ண கிடையாது. அதனால யாரோட நாட்டாமைக்கு அவர் வரல,
யாரோட இதுக்கும் அவங்க இது பண்ணல. அவர் ஒரு ஃபோன் கால் அடிச்சா எங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுத்து அவங்க நல்லபடியா வந்து எங்களுக்கு பண்ணி தான் கொடுத்துருக்காங்கன்னு தவிர எந்த தப்பான ரீதியிலையும் எதுக்கும் இவ்வளவு மாதிரி வந்தது கிடையாது, இவ்வளவு மாதிரி போனதும் கிடையாது.